எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த நிலையில இருந்தாலும் தவறு, அதை துறந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக ஹம்ரு, இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? அதாவது மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமரல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒயின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. மது தான் இருந்துச்சு, போதை தரக்கூடிய ஒன்று. இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவை ஒரு மனிதன் அருந்தினாலும், எதை பயன்படுத்தினாலும், அது வந்து லிக்யூர் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ட்ரக்ஸ்லாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, பின்னாடி காலத்தில் மதுவை மக்கள் ஹலாலாக்கி கொள்வாங்க, அனுமதிச்சு கொள்வாங்க. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, சுப்ஹானல்லாஹ், வேறொரு பெயர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க. ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு கோபமா, அவ்வளவு சாபமா அளிக்கக்கூடிய விஷயமா? அது வந்து ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று. ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடையணும்னா சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊத்தி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும், அவங்க ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.